அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியிலே குரு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு 5 கிரகங்கள் மீன ராசியில் 11ஆம் இடத்துல இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் பாருங்க 3ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். சூரியன் உச்சமாக போறாரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களோட வாழ்க்கை இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன், ராசி சுக்கிரன் பாருங்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு. குரு உங்க ராசியில் இருக்காரு. குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரனோட வீட்டில் குரு இருக்காங்க. பரிவர்த்தனை யோகம். சரிங்களா? கிரகங்கள் பரிவர்த்தனையா இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ சில நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். சரிங்களா? பொறுமையா இருங்க. இது ஒரு அருமையான மாதமா உங்களுக்கு இருக்கும். அது சுக்கிரன் ராசிநாதன் 11ஆம் இடத்துல போய் வக்ரமாயி உங்களுக்கு ராகுவோட பிடியிலையும் சனியோட பிடியில் இருக்காரு. அது தப்பான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த மாதம் ஏப்ரல் 13ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். ஆரம்பத்துல சில குழப்பங்கள் இருக்கும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வக்ரமா இருக்கிறதுனால கொஞ்சம் குழம்புவீங்க. நடக்குமா நடக்காதா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்த மாதம் இப்படிதான் இருக்கும், மாசம் இப்படிதான் கடந்து போறதுன்னு ஒரு யோசனையும் ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும். ஆனா அது 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, அந்த மாதம் நடுப்பகுதிக்கு கரெக்டா வரும்போது ஒரு மாற்றம் தெரியும் கண்டிப்பா. ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காரு. வக்ர நிவர்த்தி ஆகுறதுனால நிச்சயமா சமாளிச்சிருவீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் உங்களால. சரிங்களா? நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. ஒரு மனுஷன் சமாளிக்கிற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்தாலே போதுமே. ஒரு பிரச்சனை வருது, அது சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்தாலே ஈஸியாக லைஃப் வாழ்ந்துட்டு போயிடலாம். சமாளிக்க முடியாம அப்படி இப்படின்னு எல்லாம் போனாதான் ஒரு சில பேருக்கு மன பதட்டமும் பயம் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மனக்குழப்பம், ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் அந்த மாதிரி வரக்கூடிய மாதமே கிடையாது இது ஆக்சுவலாக. சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். நல்லா இருக்கும், நல்லா போகும் அப்படியே. இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஒரு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 7ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஏப்ரல் மாதம் பாருங்க, ரிஷபராசி நேயர்களுக்கு நீங்கள் ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவனோ அல்லது மனைவிட்டையோ கருத்து வேறுபாடு இந்த மாதிரியெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி விட்டு கொடுத்து போனால் பெரிய பாதிப்போ பிரச்சனையோ வராது. நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாங்க பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், எதையும் சமாளிப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு. அதனால் 13ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த 13 வரைக்குமே சில பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட 13ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நல்லா இருப்பீங்க, பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போய் உச்சமாகிறார். அப்போ வீடு வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது. 4ஆம் அதிபதி 12ல் இருக்கார். அப்போ வீடு வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, வாகனத்தை மாற்றுறதுக்காக செலவு பண்ணுறது, இல்லை 2 வீலர் வாங்கணும் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குண்டான மாதம் தான் இந்த மாதம். சுபவிரயங்கள் பண்ணுற மாதிரி வரும். நல்லா இருக்கும் உங்களுக்கு. வீட்டுக்காக செலவு, நிலம் வாங்குறதுக்காக செலவு, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதே மாதிரி வாகனத்தை மாற்றுறது, புது வாகனம் வாங்குறது, இதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். நல்லா இருக்கு. அதுல எந்த ஒரு பாதிப்பு இல்லை. ஒரு சில பேத்துக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வரும். அம்மாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மருத்துவ செலவு பண்ற மாதிரி வரும். கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருக்கும். சரிங்களா? 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு கேது இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட பார்வை இருக்கு. இருந்தாலும் சனியும் பார்க்குது. அதனால பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி புதனும் பாத்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல போய் உட்காந்து 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையே பார்க்கிறார் புதன். அப்போ குழந்தைகளோட ஆரோக்கியத்துல சில பாதிப்பு வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சரிங்களா? புதன் நீச்சபங்கம் ஆயிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு உங்களுக்கு அப்பப்போ வாக்குவாதம் வந்துட்டு போறது, இது வந்துட்டு போற மாதிரி வரும். அதனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கணும். சரிங்களா? எச்சரிக்கையா இருக்கணும். உங்க ராசிக்கு குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணத்துக்கு உண்டான மாதம் இந்த மாதம். நிச்சயமானவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கக்கூடிய இந்த இது வந்துருச்சு. உங்களுக்கு எந்த தடங்கள் இல்லாமல் மேரேஜ் நடக்கும். திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கவங்க,
மேரேஜ்க்காக மேட்சிங் அப்படியே தேடிட்டே இருப்பீங்க, வரன் தேடிட்டே இருப்பீங்க, எதுவுமே கிடச்சிருக்காது. நல்ல வரன் தேடி வரும் இந்த காலகட்டங்களில், சரிங்களா? மனசுக்கு பிடிச்ச வரன். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக தேடி வரும். 5ஆம் இடத்தையும் குருவும் பார்க்குறாரு. 5ல் கேது இருந்தால் கூட 5ஆம் இடத்தையும் உங்களுக்கு குரு பார்க்கறது பரவாயில்ல, சரிங்களா? கேது சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் அது குரு வந்து நிவர்த்தி பண்ண போறாரு. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? 11ஆம் இடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 கிரகம் 11ஆம் இடத்துல. நடுப்பகுதியில் தான் சூரியனே உங்களுக்கு 12க்கு வர்றாரு. ஆரம்ப பகுதியில் 5 கிரகம் உங்களுக்கு இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 4 கிரகமா உங்களுக்கு மாறிடும், சரிங்களா? அப்போ 11ஆம் இடத்துல அங்க சுக்கிரனும் இருக்காங்க, புதனும், 2 சுப கிரகம் 2 பாவ கிரகம் இருக்கு 11ஆம் இடத்துல. அப்ப சனி வந்து உங்க ராசிக்கு வந்து யோகாதிபதி சனி, 10ஆம் அதிபதி சனி 11ஆம் இடத்துல இருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமா இருக்கும். ஒரு அடித்தளம் சொல்லலாம். ஒரு சில ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், சரிங்களா? ஒரு சில பேர் பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க, தொழில் வந்து சூடு பிடிக்காம இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல இருந்து. ரிஷபராசிக்காரங்களுக்கு அருமையா இருக்குங்க. அதெல்லாம் நெகட்டிவே கிடையாது. தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், தந்தை மூலமா ஒரு சில பேர்த்துக்கு உதவி கிடைக்கும், தந்தை மூலமா லாபம் கிடைக்கும். முதல் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு உருவாக போகுது, 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2ஆவது திருமணத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வரன் அமையும். அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும், நல்லா உங்களுக்கு போகும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம். ஏன்னா போன மார்ச் மாதம் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தனால இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் எல்லா ரிஷபராசி நேயர்களுக்கும் அமையும். அது குரு சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்போ பணம் வரும், லாபம் கிடைக்கும், வருமானம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நல்லா இருக்கும். வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க அப்ராட் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் உருவாகும். வாகனத்துக்காக செலவு பண்ணுறது, சொத்து வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதனால சந்தேகமே கிடையாது, சரிங்களா? மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க. அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, படித்து முடித்தவங்களுக்கு வேலைக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறது, படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிடும். மொத்தத்தில் சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்களுக்கு சிறு சிறு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதம் இருந்தால் கூட அது எதையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். பணம் வரும், முக்கியமாக சொல்ல பணம் வரக்கூடிய மாதமாக இருக்கும், வருமானம் வரும். ஏன்னா இப்போ 2ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீச்சம் ஆனாலும் கூட அவர் நீச்ச பங்க ராஜயோக நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீச்ச பங்கத்தில் தான் இருக்காரு. உச்ச சுக்கிரனோட சேர்ந்திருக்கனால பண பிரச்சனை வராது, பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியில் சுக்கிரனும் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். 7ஆம் தேதி புதனும் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் டஃப்பாக அப்படியே கொஞ்சம் சிக்கலாக போகிற மாதிரி தெரிஞ்சால் கூட 13ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் ஒரு மாற்றத்தை பார்த்துருவீங்க, சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அருமையான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் எல்லா ரிஷபராசி நேயர்களுக்கும் அமையும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்க போது நல்லா இருக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன், ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்தோம். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்த்தோம், சரிங்களா? அதாவது ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல், சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம். ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரங்கிறது மைண்டு, எண்ணம், புத்தி, சிந்தனை. என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் ஆசை என்ன, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன். ஆனால் லக்னம்ங்கிறது வேற. லக்னம்ங்கிறது விதி, கொடுப்பனை. இந்த பிரிவில் என்னென்ன அனுபவிக்கணும், என்னென்ன நல்லது கெட்டது பார்க்கணும், கர்மா என்ன, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும், சரிங்களா? எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கர்மாவை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி. எல்லாத்துக்கும் திறமை இருக்குன்னு சொல்லிட முடியாது, திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. திறமை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது. திறமை இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்க தோக்குறதும் கிடையாது. அதுதான் நேரம் காலங்கிறது. திறமை இருக்கிறவங்க தோத்து போவாங்க, திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க. அதுதான் நேரங்காலம். இது வந்து ஜனன ஜாதகத்துல லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். என்ன லக்னம், லக்னாதிபதியோட வலு என்ன. இப்ப லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். லக்னாதிபதி தான் ஜாதகர், அவரோட விதி, அவரோட கொடுப்பனை என்ன, அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி ஜாதகர் வந்து முழுசா அனுபவிக்கிறாரா,
இல்லை யோகங்களை அனுபவிக்க முடியாதா? இது எல்லாமே லக்னாதிபதி நிலைமை வச்சு, லக்னாதிபதி நிலைமை வச்சு தான் சொல்ல முடியும். ராசிங்கிறது மைண்டு. ஜாதகரோட மைண்ட் எப்படி இருக்கு, அவரோட மைண்ட் எப்படி இருக்கு, நல்ல சிந்தனைகள் இருக்கா, கெட்ட சிந்தனைகள் இருக்கா, அவர் அடிக்கடிக்கு மனக்குழப்பம் அவருக்கு வருமா, சைக்கேட்டிக் ப்ராப்ளம் வருமா, மன ரீதியான பாதிப்பு வருமா, இல்லை மைண்ட் ஸ்டெடியான ஆளா, தெளிவான ஆளா, இதெல்லாமே சந்திரன் வச்சு சொல்ல முடியும். அவன் உடல் அமைப்பு எப்படி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு சொல்கிறோம். அப்போ லக்னம்ங்கிறது உயிருங்க. அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து வாழ முடியுது. அப்போ லக்னாதிபதி முக்கியம், ராசி அதிபதி முக்கியம். முக்கியமாக சொல்ல போனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம். தசாபுத்தி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே கிரகங்கள் தான், நவகிரகங்கள்ல தான். நவகிரகங்கள் அது 9 கிரகங்கள்ல பிறக்கும் போது ஜனன ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு, இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடக்குது, ஜாதகரோட வயசு என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, நல்லது நடந்துட்டு இருக்கு, கெட்டது நடந்துட்டு இருக்கா, இது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும். வீடு வாகனம் வாங்க முடியுமா, நிலம் வாங்க முடியுமா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், படிப்பு பிரேக் ஆகுமா, இல்லை உயர்கல்வி படிக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை அப்ராட் போய் செட்டில் ஆகலாமா, இல்லை கடைசி வரைக்கும் உள்நாட்டில் தான் செட்டில் ஆக முடியுமா, நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரம் எப்போ, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால தான் ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் தான் சில விஷயங்கள் துல்லியமான பலன் நம்ம பார்த்து கணிக்க முடியும், துல்லியமான பலன் சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன் ஏப்ரல் மாத பலன் பார்த்தோம். இப்போ வந்து இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக தெரிஞ்சிடும். இப்போ கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஜாதகம் நல்லா இல்லைன்னா முழுமையான பலன் அனுபவிக்க முடியாது. கோச்சார பலன் 15% 20% பேசும், தனிப்பட்ட ஜாதகம் 80% 85% பேசும். ரெண்டும் மேட்ச் பண்ணாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, உங்கள் விதி என்ன, கொடுப்பனை என்ன, தலையெழுத்து என்ன அமைப்பில் இருக்கு, இது எல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.